அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, அந்த 2 கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த கிளாஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பொது மற்றும் தனியார் துறைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் நியூ சிலபஸ் ஓகேங்களா அப்டேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ பொது மற்றும் தனியார் துறைகள் அதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இது தெரிஞ்ச கான்செப்ட் தான், நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது உள்ளார என்னென்ன டீட்டெயிலு இதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பொது மற்றும் தனியார் துறைகள், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை. ஸோ பொதுத்துறைனா என்னது? பப்ளிக் செக்டர். தனியார் துறைகள் அப்படின்னா ப்ரைவேட் செக்டர். ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தை தான் நம்ம பின்பற்றோம். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து இயங்குவது தான் சொல்கிறோம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக பொதுத்துறை எப்படி உருவானது, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தனியார் துறைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகள் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தனியார் துறையினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அவங்க பண்ணுறாங்க, அவங்களுடைய கேட்டகரிஸ் என்ன, ஓகேங்களா, அதெல்லாம் ப்ரீஃபாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அறிமுகம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அடிப்படையில் ஒரு வேளாண்மை பொருளாதார நாடாகவும் பலவீனமான தொழில்துறையை கொண்ட நாடாகவும் இருந்தது. ஓகேங்களா, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஓகேங்களா, ஸோ அப்போது சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் என்னது மிகவும் மோசமான ஒரு நிலையில் தான் இருந்தது. ஸோ பேசிக்காக இந்தியா என்னதுன்னா ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு பொருளாதார நாடு தான். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னதுன்னா தொழில்துறை அந்த காலகட்டத்தில் நிறைய இல்லை. ஓகேங்களா, அப்போது என்னது தொழில்துறை ரொம்ப வீக்காக தான் இருந்தது. நாட்டில் அதிக அளவில் வறுமை, கல்வியறிவின்மை, வேலையின்மை நிலவியது. ஓகேங்களா, ஸோ அந்த பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது என்ன இருக்கும், அங்கே வறுமை தான் இருந்திருக்கும். இந்தியா மிகவும் மோசமான பொருளாதார மற்றும் சமுதாய அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருந்தது. இதன் காரணமாக நாட்டை முன்னேற்றுவதில் அரசு ஒரு விரிவான பங்கினை வகிக்க வேண்டிய நிலையில் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை என்ன பண்ணணும், முன்னேற்றணும். ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணினாங்க அப்படின்னா அரசு ஒரு விரிவான பங்கினை வகிக்க வேண்டிய நிலையில் இருந்தது. எனவே இந்திய பொருளாதாரமானது சமதர்ம அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இந்தியா கருதியது. தனியார் துறை மற்றும் பொதுத்துறை கைகோர்ப்பதனால் ஒரு நிலையான அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி அடையலாம் என்றும் நாடு கருதியது. இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றி தனியார் மற்றும் பொது நிறுவனங்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா, இந்தியாவில் என்ன பண்ணுறோம், சுதந்திரம் அடைந்த கால முதல் கொண்டு இப்போது வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம கலப்பு பொருளாதாரத்தை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஸோ பொது மற்றும் தனியார் துறை, பொதுத்துறைனா என்ன, தனியார் துறைனா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிறிய அல்லது பெரிய தொழில்துறை அல்லது வர்த்தகம், தனியாருக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து வகையான வணிக அமைப்புகளும் நம் நாட்டில் உள்ளன. ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ப்ரைவேட் செக்டரில் ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, அதுமாதிரி பப்ளிக் செக்டர்ஸ் அதுவும் நம்மகிட்ட இருக்குது இந்தியாவில். இந்த நிறுவனங்கள் நமது அன்றாட பொருளாதார வாழ்வில் பங்கு கொள்வதால் இவை இந்திய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக திகழ்கிறது. இந்திய பொருளாதாரம் தனியாருக்கு சொந்தமான மற்றும் அரசாங்கத்துக்கு சொந்தமான வணிக நிறுவனங்களை கொண்டிருப்பதனால் இது ஒரு கலப்பு பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியல் பொருத்தமான தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து கலப்பு பொருளாதாரத்தை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே பொருளாதாரத்தை இரு துறைகளாக, அதாவது தனியார் துறை மற்றும் பொதுத்துறை என இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கான பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. பொதுத்துறை தொழில்கள் அதன் அரசாங்கத்தின் உரிமையின் கீழ் உள்ளன.
பொதுத்துறை வந்து என்னது பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் அண்டரில் வருது. அதே நேரத்தில் தனியார் துறை தொழில்கள் தனியார் நபர்களின் உரிமையின் கீழ் உள்ளன. ஸோ ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிறது என்னது, இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கீழே இருக்கும். ஓகே, தனியார்கிட்ட அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறை ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை செயல்படுத்துகிறது. அதாவது பொதுத்துறை ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை செயல்படுத்துகிறது. பொதுத்துறை சேவை நோக்கத்திலும் தனியார் துறை லாப நோக்கத்திலும் செயல்படுகிறது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுத்துறை அப்படிங்கிறது என்னது, பப்ளிக் செக்டாருங்கிறது சர்வீஸ் ஓரியன்டில் அது என்ன ஆகுது, ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது லாப நோக்கத்தில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பொதுத்துறையின் வரையறை. ஓகேங்களா? ஸோ பொதுத்துறைனா என்ன, ஓகேங்களா, அதோடைய வரையறையெல்லாம் என்ன அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுத்துறையின் வரையறை: அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆகும். ஸோ கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பண்டங்கள் மற்றும் சேவைகளானது குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆகும். நிறுவனங்கள், முகவர் நிலையங்கள் மற்றும் அமைப்புகள் என முழுவதும் சொந்தமானதாகவும் அரசாங்கத்தால் நடத்தப்படும், கட்டுப்படுத்தப்படும் மத்திய அரசு, மாநில அரசு அல்லது உள்ளூர் அரசாங்கமாகவும் இருக்கும். ஸோ அந்த பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், ஆனால் அப்புறம் என்னது லோக்கல் பாடிஸ். ஓகேங்களா? ஸோ இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பப்ளிக் செக்டார் தான் சொல்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவை. ஸோ முதலாளித்துவம்னு என்னது, ஸோ ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா? பொது உடைமை அப்படிங்கிறது என்னது, பப்ளிக் செக்டார். இதோட சேர்ந்த ஒரு கலவை தான் கலப்பு பொருளாதாரம் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், பொதுத்துறையின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டார். ஓகேங்களா? 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அது பலவீனமான தொழில்துறை தளத்தை கொண்ட வேளாண்மையை முதன்மையாக கொண்ட நாடாகும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னது ரொம்ப வீக்காக இருந்தது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து முதன்மையாக கொண்ட நாடாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் எங்கேருந்து தான் வந்தது, வேளாண்மையை சார்ந்து தான் இருந்தது. ஆங்கிலேயர்கள் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன. ஸோ அந்த டைமில், அதாவது 1947 இருந்த இண்டஸ்ட்ரி என்னது, இந்த போர் தளவாட தொழிற்சாலைகள் தான் இருந்தது. அது மொத்தம் எத்தனை இருந்தது, 18. ஓகேங்களா? போர் தளவாடங்கள் இருந்தது. அது யார் வந்து நிறுவியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரங்க தான் என்ன பண்ணாங்க, அது இருந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அது மட்டும்தான் இண்டஸ்ட்ரி இருந்தது. அப்போது முழுக்க என்ன நடந்துகிட்டு இருந்தது, வேளாண்மை தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்திய பொருளாதாரம், ஓகேங்களா, ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, பொதுத்துறை, தனியார் துறை. ஓகேங்களா? பொதுத்துறை அப்படிங்கிறது என்னது, துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள். ஸோ இதெல்லாம் என்னது, பொதுத்துறை நிறுவனத்துக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ பொதுத்துறை அப்படிங்கிறது என்னது, பொதுத்துறை கீழே வர்றது என்னது, துறைசார் பணிகள். ஓகேங்களா? அப்புறம் சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், இதெல்லாமே பொதுத்துறை கீழே வரும். அதே மாதிரி தனியார் துறை கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட உரிமையாளர்கள் இருப்பாங்க, கூட்டு நிறுவனங்களாக இருக்கும். ஓகேங்களா? கூட்டு இந்து குடும்ப தொழில்களாக இருக்கும், கூட்டுறவு நிறுவனங்களாக இருக்கும், அடுத்தது நிறுவனங்கள், அடுத்தது பன்னாட்டு நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தனிப்பட்ட உரிமையாளர் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஓகேங்களா, ப்ரொப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டர், அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அதுக்கு உரிமையாளராக இருப்பார். ஓகேங்களா? அதுதான் தனிப்பட்ட உரிமையாளர் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரொப்ரேட்டர்ஷிப். அடுத்தது என்னது, கூட்டு நிறுவனங்கிறது பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா?
ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்துறது, அது கூட்டு நிறுவனங்கள். அடுத்தது கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், ஓகேங்களா. அன்டிவைடட் ஹிந்து ஃபேமிலி சொல்லுவோம், ஓகேங்களா. ஹெச்யூஎஃப், ஓகேங்களா. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்யூஎஃப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. ஸோ அது ஒரு வகையான ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்கள், ஓகேங்களா. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுவும் நமக்கு பார்த்துருக்குறோம். அது மாதிரி நிறுவனங்கள், ஓகேங்களா. இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, ஃபேர்ம்ஸ். அடுத்தது பன்னாட்டு நிறுவனங்கள், ஓகேங்களா. ஸோ நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு பார்த்துருப்பீங்க, பப்ளிக் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக அது வந்து பிரிச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்ல வரோம், ஆங்கிலேயர்கள் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன. ஸோ இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ தங்கள் சொந்த பொருளாதார நலனுக்காகவும் துணை கண்டத்தை முரட்டுத்தனமாக படைகளை கொண்டு ஆளவும் தேசிய ஒருமித்த கருத்து பொருளாதாரத்தின் விரைவான தொழில்மயமாக்குதலுக்கு ஆதரவாக இருந்தது மற்றும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு திறவுகோலாக கருதப்பட்டது. அது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்தியது. பம்பாய் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க? 1940, ஓகேவா. பம்பாய் திட்டத்தை கட்டமைப்பதற்கு அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவையை நோக்கமாக கொண்டு 1948ஆம் ஆண்டு முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பில் தொழில்துறை வளர்ச்சியின் யுக்திகளை பரந்த வரையறுகளை கொண்டு வகுத்தது. அதைத் தொடர்ந்து மார்ச் 1950, ஓகேங்களா, அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. மேலும் தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் 1951ஆம் ஆண்டில் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தொழில்துறைக்கு, ஓகேங்களா, 1950 என்ன பண்ணுறாங்க, சட்டமே ஏற்றுறாங்க, ஓகேங்களா. குடியரசு ஆனது பார்த்திங்கன்னா 1950. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு துறையே என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. ஸோ தொழில்துறை சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது? 1951, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அதே மாதிரி மார்ச் 1950 என்ன பண்ணுறாங்க, அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது, ஓகேங்களா. எதுக்கு? தொழில்துறைக்கு திட்டக்குழு வந்து எப்போ அமைக்கிறாங்க? 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம். அதே மாதிரி 1951 என்ன பண்ணுறாங்க, தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். ஸோ முதல்ல கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தது யார்? ஜவஹர்லால் நேரு. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்குதலுக்கு அடிப்படை மற்றும் கனரக தொழிற்சாலைகளை நிறுவுவது என்று அவர் நம்பினார், ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டமும் 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானமும் நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாண்டு திட்டம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ சிலபஸ்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. நியூ சிலபஸில் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக அந்த ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி நம்ம ஒரு சார்ட் வைஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு அடிப்படை மற்றும் கனரக தொழிற்சாலைகளை நிறுவுவது என்று அவர் நம்பினார். ஸோ இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்டமும் அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1956 to 60. ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட பீரியட் வந்து 1956 to 60, ஓகேவா. 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானமும், ஓகேவா. ஸோ தொழில்துறை கொள்கை தீர்மானம் எப்போ நிறைவேற்றினாங்க? 1956. இது ரெண்டும் என்னாச்சு அப்படின்னா, நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது. அப்போது 2வது ஐந்தாண்டு திட்டம் என்னாச்சு? 2வது ஐந்தாண்டு திட்டமும்
தொழில்துறை கொள்கையும் என்ன சொல்கிறாங்க? ஸோ பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது. ஓகேங்களா? ஸோ அவரது பார்வையை இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை, ஓகேங்களா, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து சென்றார். இந்திய புள்ளி விவர நிபுணர் பேராசிரியர் பிசி மஹேலானோபிஸ். ஓகேங்களா, ஸோ இந்தியாவின் ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஓகேங்களா, ஸ்டாட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய நிபுணர் பேராசிரியர் பிசி மஹேலானோபிஸ் அதன் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார். ஓகேங்களா, இது பொதுத்துறை நிறுவனம். இது பின்னர் ஃப்ரீட்மேன் மஹேலானோபிஸ், ஓகேவா, மாதிரி என்று அழைக்கப்பட்டது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது. ஓகேங்களா, ஸோ பொதுத்துறை நிறுவனத்தை, ஓகேங்களா, ஆரம்பிக்கிறதுக்கு வலியுறுத்தியது யார்? இந்திய புள்ளி விவர நிபுணர் பேராசிரியர் பிவி மஹேலானோபிஸ் அதன் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பின்னர் ஃப்ரீட்மேன், ஓகேங்களா, இது என்ன எப்படின்னு அதை வந்து அழைச்சாங்கன்னா ஃப்ரீட்மேன் மஹேலானோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது 1991ஆம் ஆண்டின் தொழில்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கையிலுமிருந்து தீவிரமாக வேறுபட்டது. ஓகேங்களா, 1991ஆம் ஆண்டின் தொழில்துறை கொள்கை. ஓகேங்களா, ஸோ தொழில்துறை கொள்கை என்ன பண்ணாங்க? 1991ஆம் ஆண்டு ஆரம்பித்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க? முந்தைய அனைத்து கொள்கைகளிலுமிருந்து வேறுபட்டது. அங்கு அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமதித்தது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வெளியே உள்ள வணிக நிறுவனங்களிடமிருந்து அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டது. இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்தில் நுழைந்தன. ஓகேங்களா, கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டிலிருந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? உள்ளார வராங்க. இவ்வாறு இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பொதுத்துறையின் நோக்கங்கள். ஓகேங்களா, ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்திங்களா, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோடைய நோக்கம் என்ன, குறிக்கோள். ஓகேங்களா, உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல். ஓகேங்களா, ஸோ வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல், வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், சமசீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல், சிறிய அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றீடை துரிதப்படுத்துதல். ஸோ இதெல்லாம் என்னது? பொதுத்துறை நிறுவனத்தோட நோக்கங்கள், பப்ளிக் செக்டாரோட நோக்கங்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ பொதுத்துறை நிறுவனத்தை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. ஸோ பப்ளிக் செக்டார் என்ன பண்ணுறாங்க? 2 வகையாக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது அரசாங்கத்தின் வசூல் வரி, கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையாக நிதியளிக்கிறது. எதுக்கு? பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% அதிகமாக உள்ளது. ஓகேங்களா, ஸோ 51%, 51% ஷேர் இருந்ததுன்னா அது என்னது? பப்ளிக் செக்டார். 49%, ஓகேங்களா, ஷேர் இருந்ததுன்னா அது என்னது? ப்ரைவேட் செக்டார். இது பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனங்கள் சேவை நோக்கத்துடன் நிறுவப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஸோ பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் வந்து 2 ஜாயின் பண்ணி இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 51% அவங்களுடைய ஷேர் இருந்ததுன்னு அது என்ன பண்ணுறாங்க? பப்ளிக் செக்டார்னு சொல்கிறோம். ஸோ இது மிகப்பெரிய துறையாகும். இது மக்களுக்கு பின்வரும் சேவைகளை வழங்குவதன் மூலம் மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. அஞ்சல் சேவைகள், ரயில் சேவைகள், பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை குறைந்த செலவில் வழங்குதல் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்றவை. ஓகேங்களா, இதெல்லாம் என்னது? பப்ளிக் செக்டார். ஓகேங்களா,
ஸோ பொதுத்துறையின் உறுப்புகள் ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னது, அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்றது என்னென்ன, ஒரு அரசாங்க துறையின் நிர்வாகம் என்பது பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் பொதுவானதாகும். ஸோ எல்லா கண்ட்ரிலும் என்ன பண்ணுறது, இந்த பப்ளிக் செக்டாருங்கிறது அதை யார் ரன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட். எடுத்துக்காட்டாக தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள், இதெல்லாம் என்னது, பொதுத்துறை நிறுவனங்கள். இதெல்லாம் யார், கம்மிங் அண்டர் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை ரன் பண்ணுவாங்க. அடுத்தது என்னது, கூட்டுறவுத்துறை நிறுவனங்கள். இது ஒரு நிறுவன சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அரசாங்கமும் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு, இந்தியன் ஆயில் பெட்ரோலானாஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். இதெல்லாம் என்னது, கூட்டுத்துறை நிறுவனங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் என்னது, ஜாயிண்ட் செக்டார். ஓகேங்களா, இதில் என்ன இருக்கும், அந்த ஜாயிண்ட் செக்டாரில் 51% அரசாங்கமும் 49% என்ன பண்ணுவோம், ப்ரைவேட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம கம்மிங் அண்டர் கவர்மெண்ட் செக்டார் தான் நம்மன்னு சொல்கிறோம். அடுத்தது பொதுக்கழகம். பொதுக்கழக அமைப்பானது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகத்தினை நிறுவுவதே ஆகும். ஸோ இந்த பொதுக்கழகம் என்ன பண்ணுறோம், பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றி பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டு, ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள், ஸோ எல்ஐசி, ஏர் இந்தியா, இந்திய ரிசர்வ் பேங்க், மின்சார வாரியம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொதுக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது தொழில்களை வகைப்படுத்துதல். ஸோ தொழில்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, தொழில் எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா ஏபிசி அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக அதன் தோற்றத்தை கண்டன. ஓகேங்களா, இந்த 1956 தீர்மானமானது தொழில்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அட்டவணை ஏ அப்படிங்கிறது என்னது, ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் அதை என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியது தான் என்னது, அட்டவணை ஏ. ஓகேங்களா, ஸோ தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் அட்டவணை பி என குறிப்பிடப்படுகின்றன. மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறையில் அட்டவணை சி என குறிப்பிடப்படுகின்றன. ஓகேங்களா, இப்போ தொழில் என்ன பண்ணிடுறாங்க, தொழில்துறை தொழில்களை 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சி. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுத்துறைகள் பின்வரும் 9 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஸோ பொதுத்துறை என்னென்ன, பப்ளிக் செக்டர் 9 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும். இவைகள் முதன்மை பொது பயன்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன. அவை பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன. என்னென்னு பார்த்தீங்கன்னா விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு போன்றவை. இதெல்லாமே என்னது, பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ இரண்டாவது, பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக பாதுகாப்பு, வங்கிகள், நிலக்கரி சுரங்கங்கள், எண்ணெய், எஃகு போன்றவை. ஓகேங்களா, இதுவுமே என்னது, எல்லாம் பப்ளிக் செக்டார் தான். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் தி எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்கள். அடுத்து தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும். ஸோ பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும். தொழில் முனைவோர்னால் யார், ஆண்டர்பிரனர். அதாவது வேறு விதமாக கூறினால் அதனை மூலதன தீவிர தொழில்கள் என்றும் அழைக்கலாம். எடுத்துக்காட்டு இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல் போன்றவை. ஓகேங்களா, அடுத்தது ஃபோர்த் ஒன்று, அரசின் முன்னுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் அடங்கும். ஸோ தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு, உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் போன்றவை.
அடுத்து 5வது உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு அணுசக்தி. இது என்னது பப்ளிக் செக்டார். அடுத்ததாக நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு மருந்து, காகிதம், உணவகம் போன்றவை. ஸோ இது என்ன வருது? பப்ளிக் செக்டார் கீழே தான் வருது. அடுத்தது 7th ஒன்று நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு ஜவுளி, பொறியியல் போன்றவை. ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா ஜவுளிகள் துறையிலும் சரி, பொறியியல் துறையிலும் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நலிவடைந்து போயிட்டுருக்கிற எந்த தொழிலுமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணி அவங்களுடைய அண்டர் கீழே கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டுறவு பட்டு சொசைட்டி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி அதில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த பட்டாடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க விற்பனை செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால், ஆவின் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே நலிவடைஞ்சு வர தொழிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது 8வது பார்த்திங்கன்னா வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு இந்திய உணவுக் கழகம் FCI. ஓகேங்களா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது CCI முதலியன. ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். எடுத்துக்காட்டு மெக்கான் நிறுவனம். ஓகேங்களா? இதில் என்னது, ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்குது. ஸோ இது எல்லாமே என்னது, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அண்டரில் வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக். ஸோ இது பார்த்திங்கன்னா சிலபஸில் தனியாக ஒரு இதே கொடுத்துருப்பாங்க, நிதி ஆயோக் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நியூ சிலபஸில் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து கவனமாக படிச்சுக்கணும். நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். ஸோ 65 ஆண்டுகள் பழமையான ஒரு திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைச்சது தான் இது நிதி ஆயோக் அப்படிங்கிறது. அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. ஓகேங்களா? நிதி ஆயோக் எப்போலேருந்து செயல்படுது, 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த 9 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்தோம் பார்த்திங்களா, அதோட இதான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, விமான போக்குவரத்து, பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள். அடுத்தது பருத்தி நெசவு, இந்திய உணவுக் கழகம் FCI. ஓகேங்களா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது மெக்கான். ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, 9 வகையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார மேம்பாடு. ஓகேங்களா? சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். சமூக பொருளாதார மேம்பாட்டை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. அடுத்தது ஆயுட்காலம், கல்வி அறிவு மற்றும் வேலைவாய்ப்பின் அளவு. ஓகேங்களா? இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளாதார மேம்பாட்டை குறிக்கிறாங்க. ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் எதை சார்ந்து ஓகேங்களா பண்ணுறாங்கன்னா இதுதான். ஸோ பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஆண்டுகள் அவங்க வந்து வாழ்கிறாங்க, அவங்களோட ஆயுள் காலம், கல்வி அறிவு. ஓகேங்களா? அடுத்தது வேலைவாய்ப்பின் அளவு. ஓகேங்களா? எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை குறிப்பிடுறாங்க. அடுத்தது புதிய மதியுரையக குழு. ஓகே, திங்க் டேங்க் இதுதான் சொல்லுவாங்க. திங்க் டேங்க்கு பார்த்திங்கன்னா தமிழில் மதியுரையக குழு அப்படின்னு சொல்கிறோம். எனப்படும் நிதி ஆயோக் என்ற அமைப்பினால் மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்க முடியும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ திங்க் டேங்க் அப்படிங்கிறது தமிழில் மதியுரையக குழு அப்படின்னு சொல்கிறோம். நிதி ஆயோக் NITI ஆயோக் என்ற அமைப்பினால் மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதின் பொருத்தமான தளத்தை உருவாக்க முடியும்.
ஸோ சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ ஜிடிபின்னு என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, இங்கிலீஷில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதில் துணை புரிகிறது. ஓகேங்களா, தொழில்துறையின் தனியார் மற்றும் பொதுத்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விகிதம் அதிகரித்துள்ளது. இது அரசின் நிதியை அதிகரிப்பதோடு பொது செலவுகளையும் அதிகரிக்கிறது. ஸோ அடுத்தது ஆயுட்காலம்னா என்ன? ஓகேங்களா, 2011ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு 65.8 ஆண்டுகள் மற்றும் பெண்களுக்கு 68.33 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா, கடைசியாக எப்போ இந்தியாவில் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்கள் எவ்வளோ 65.8 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்நாள் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 68.33 ஆண்டுகள் அவங்களுடைய ஆயுட்காலம் இருக்குது. சராசரியாக 3 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை விட பெண்கள் வந்தோடைய ஆயுட்காலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு திட்டங்கள் மூலம் அரசாங்கம் அதிக அளவு சுகாதார நடவடிக்கைகளை வழங்குகிறது. ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை NHPSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க? 2018-19. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை வழங்குவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது கல்வி அறிவு. ஓகேங்களா, ஒரு பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்கிறது என்னன்னு பார்த்தோம், கல்வி அறிவுன்னு பார்த்தீங்களா. அடுத்தது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வித்திறன் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA. ஓகேங்களா, அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், SSAன்னு சொல்லுவோம். இந்திய அரசின் முதன்மை திட்டத்தின் அங்கமாகும். ஸோ இந்திய அரசின் முதன்மை திட்டத்தில் ஒரு அங்கம் என்னது, அனைவருக்கும் கல்வி இயக்கம். 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிற திட்டம் வந்து 6லிருந்து 14 வயது உடைய குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் கட்டாய கல்வி என்னது, ஏஜ் வந்து 6 to 14. கல்வியில் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA அப்படின்னு சொல்லுவோம். RMSA அப்படிங்கிறது என்னது, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். திறன் வகுப்பு. ஓகேங்களா, ஸ்மார்ட் கிளாஸு, மின்னணு கற்றல், லேர்னிங், இலவச கணினி திறன் வகுப்புகள் மற்றும் கற்பதற்கான இயற்கையான சூழல் வழங்குதல், ஓகே, எக்கோ ஃப்ரெண்ட்லி போன்ற திட்டங்களுக்கு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பானது முதன்மை துறையிலிருந்து 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலைக்கு வேலைவாய்ப்பு மாறியுள்ளது என்பது தெளிவாகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு இடம்பெறுகின்றனர். இதனால் நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இதனால் அரசாங்கம் திறன் நகரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தொடங்கியது. ஓகேங்களா, ஸ்மார்ட் சிட்டி இது நகரங்களில் மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற பல வசதிகளை அளிக்கிறது. வேலைவாய்ப்பை பொறுத்தவரை கிராமப்புற மக்கள் பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துவதற்காக குறைந்த கட்டணத்தில் மின்சார வரி சலுகை போன்ற பல சலுகைகளை வழங்குவதன் மூலம் பின்தங்கிய பகுதிகளில் தொழில்துறையை தொடங்க தனியார் துறைகளை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. இதனால் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறது. ஓகேங்களா, ஸோ ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, ஸோ அனைத்து மக்களுக்கும் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ஸ்மார்ட் சிட்டி. ஓகேங்களா, ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா
அங்கே தொழில்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் ஓகேங்களா அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கிது. ஸோ அடுத்தது பார்க்கக்கூடியது வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் வழங்குதல். அரசு துறையானது வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகளை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்குகிறது ஓகேங்களா. ஸோ ஒரு மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம். இது வந்து என்ன பண்ணுறாங்க, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து வழங்குறாங்க. சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குவதால் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குகிறது. இது போன்ற வசதிகளை வழங்குவதால் மக்களின் வாழ்க்கை சுழற்சி அதிகரிக்கிறது. ஸோ இதுதான் சமூக பொருளாதார மேம்பாடு. ஸோ உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்கன்னா இதில் 2018-19 நிதியாண்டில் ஓகேங்களா. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பு இதில் பார்த்திங்கன்னா வேளாண் துறையோட பங்களிப்பு எவ்வளோ இருந்ததுன்னா 15.87% இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இதுலேயும் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 2018-19 ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்குங்களா, அதில் வந்து வேளாண் துறையோட பங்களிப்பு எவ்வளோன்னா 15.87%. தொழில்துறையோட இது பார்த்திங்கன்னா 29.73%. பணிகள் துறை பார்த்திங்கன்னா 54.40% ஓகேங்களா. ஸோ இருக்கலே பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, சுதந்திரம் அடைந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், வேளாண் துறை மட்டும்தான் என்ன பண்ணுறது ஒரு பொருளாதாரமாக இருந்தது நம்மளுக்கு. ஸோ அப்போது 2018-19 ஸோ இந்திய பொருளாதாரத்தில் என்ன ஆச்சுன்னா இருக்கலே கம்மியான ஒரு இதானாச்சு வேளாண் துறை வந்துருக்கு. ஸோ அப்போ என்னென்னது தொழில்துறை வந்து வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தொழில்துறை வந்து என்னது 29.7%. ஸோ பணிகள் துறை வந்து 54.4% இருக்குது. இதில் 2018-19 ஆண்டின் ஜிடிபியில். ஸோ அதே காலத்தில் கல்வி அறிவு ஓகேங்களா. ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி அறிவு, ஆயுட்காலம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு சார்ட்டு போட்டிருக்காங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வீட்டு வசதியை ஏற்படுத்துதல், சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குதல். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொதுத்துறையின் முக்கியத்துவம் ஓகேங்களா. ஸோ எதனால் வந்து பப்ளிக் செக்டார் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் பொதுத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பின்வரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம். திட்டமிடல், காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதில் பொதுத்துறையின் பங்கு மிக முக்கியமாக விளங்குகிறது ஓகேங்களா. ஸோ திட்டமிடல், காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதில் பொதுத்துறையின் பங்கு மிக முக்கியமாக விளங்குகிறது. பொருளாதார மேம்பாடு ஓகேங்களா. செகண்ட் ஒன் பொருளாதார மேம்பாடு. பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்தது. இதில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது என்னது, தொழில்துறையோட வளர்ச்சியை பொறுத்து பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். சிறு தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வழங்க இரும்பு மற்றும் எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம் போன்ற கனரக மற்றும் அடிப்படை தொழில்கள் தேவைப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது சமச்சீரான வட்டார வளர்ச்சி. பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் அமைத்துள்ளன. இந்த பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் வழங்கல், தன்னாட்சி நகரியம் மற்றும் மனித சக்தி போன்ற அடிப்படை தொழில்துறை மற்றும் குடிமை வசதிகள் இல்லை. பொது நிறுவனங்கள் இந்த வசதிகளை வளர்ச்சியடைய செய்வதன் மூலம் இந்த வட்டாரங்களில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஓகேங்களா. அடுத்தது 4வது வேலைவாய்ப்பு உருவாக்கம். ஸோ நாட்டில் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க பொதுத்துறை லட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்கியுள்ளது ஓகேங்களா. 2011 ஆண்டில் பணியமர்த்திய நபர்களின் எண்ணிக்கை 150 லட்சம் ஆகும் ஓகேங்களா. 2011 என்ன பண்ண மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதோடைய
ரிப்போர்ட்டு படி என்ன சொல்கிறாங்கன்னா 150 லட்சம் பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி முதலாளியாக பணியாற்றுவதன் மூலம் தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பொதுத்துறை அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5வது ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய். சில பொது நிறுவனங்கள் இந்தியாவின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு அதிக பங்களிப்பு செய்துள்ளது. மாநில வர்த்தக நிறுவனம் எஸ்டிசி, ஓகேங்களா, தாதுகள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம் எம்எம்டிசி, இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், இந்துஸ்தான் இயந்திர கருவிகள் போன்றவை ஏற்றுமதி மேம்பாட்டில் மிக சிறப்பாக செயல்படுகின்றன. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த நிறுவனத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதிலேருந்து என்ன பண்ணோம், வருவாயை நம்ம ஈட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. நலிவடைந்த பிரிவு மூடப்படுவதை தடுப்பது, பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் பலர் வேலை இல்லாமல் இருப்பதை தடுப்பது. இது மட்டும் இல்லாமல் மூலதனம், நிலம், கட்டடம், இயந்திரங்கள் போன்றவற்றை தேவையற்ற முறையில் மூடுவதை லாக்கிங் பண்ணுறது, ஓகேங்களா, பொதுத்துறை தடுக்கிறது. அடுத்தது இறக்குமதி மாற்று. இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை வந்து இறக்குமதி மாற்று, ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறதை நம்ம தடுக்கிறது. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன பண்ணணும், நாமளே தயாரிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, சில பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலாவணியை சேமிப்பதற்காகவும் தொடங்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான பொருளை இம்போர்ட் பண்ணுறதுனால, ஓகேங்களா, இறக்குமதி பண்ணல என்ன பண்ணும், அந்நிய செலாவணி அதிகமாகும். ஓகேங்களா, நம்மளுடைய பணம் என்னாகும், வேறு ஒரு நாட்டுக்கு வந்து போகும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நாமளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம். எது மூலயமா, பொதுத்துறை நிறுவனம் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் ஓஎன்ஜிசி, ஓகேங்களா, இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம் போன்றவை இறக்குமதி மாற்றீடு மூலம் அந்நிய செலாவணியை சேமித்துள்ளன. இதை பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்திய ரயில்வேவானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும். ஸோ ஒரு பப்ளிக் செக்டாரில் அதிக பேர் வந்து யார் வச்சுருக்காங்க, அதிக பணியாளர்களை கொண்டது என்னது, ரயில்வே டிபார்ட்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். அதிக பணியாளர்களும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்டு ப்ரைவேட் செக்டார். ஸோ நாட்டை வளர்ச்சியடைய செய்வதற்காக பொதுத்துறையும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் அவை வெவ்வேறு குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் கொண்டுள்ளன. ஸோ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. அவற்றிற்கிடையேயான முக்கிய வேறுபாடுகள் சிலவற்றை காணலாம். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ பொதுத்துறை தனியார் துறை இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுகள். ஸோ பொதுத்துறை அப்படிங்கிறது தொழில்களின் உரிமையானது அரசாங்கத்திடம் உள்ளது. ஸோ அதோடைய கண்ட்ரோல் யார் பண்ணுவா, கவர்மெண்ட்டு தான். அதே ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிறது தொழில்களின் உரிமையானது தனிநபரிடம் உள்ளது. பொது வருவாய் வருமானம் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வரியை பொறுத்தது, ஓகேங்களா. இங்கு தனியார் துறையில் பார்த்தீங்கன்னா பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது. பொதுத்துறை தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்கிறது. இது பப்ளிக் செக்டார். இங்கே வந்து ஒரு வரையறை இருக்கும். தனியார் துறை தொழிலாளர்களை சுரண்டுகிறது. என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நிறைய வேலையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு, ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம பப்ளிக் செக்டார், அதாவது அரசு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன தான் ஒரு தனியார் துறையில் போய் நம்ம வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உழைப்பு தான் அங்கே சுரண்டப்படுது. நம்மளுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த சரியான ஊதியம் வந்து அவங்க கொடுக்கறதில்ல. இது ஒரு முக்கியமான வேறுபாடாக கொடுத்துருக்கு. இது ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்காது. இது பப்ளிக் செக்டார், ஓகேங்களா. ஆனால் ப்ரைவேட் செக்டர் என்னது, இது ஒரு சிலர் கைகளில் அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்கிறது.
பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அதாவது என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் போன்றவற்றை உதாரணமாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பப்ளிக் செக்டர். என்னது? என்எல்சி கம்பெனி, செயில், ஓகேங்களா, பிஎஸ்என்எல். அடுத்தது பார்த்திங்கன்னா தனியார் துறை நிறுவனங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லைலாண்டு, டாடா ஸ்டீல்ஸ், இதெல்லாம் என்னது? ப்ரைவேட் செக்டார்ஸ். இங்கே என்னது? வரி ஏய்ப்பு இல்லை, இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ வரி ஏய்ப்பு இங்கே பண்ண முடியாது பப்ளிக் செக்டரில், இங்கே வரி ஏய்ப்பு உண்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க? நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம், இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது எங்கே உருவாகுது? இந்த ப்ரைவேட் செக்டாரில் தான். இது சேவை நோக்கமுடையது, ஓகேங்களா. இது முற்றிலும் லாப நோக்கம் உடையது. ஸோ பப்ளிக் செக்டார் வந்து என்னது? சேவை நோக்கத்தில் செயல்படும். ப்ரைவேட் செக்டர் என்னது? லாப நோக்கத்தில் செயல்படுது. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் என்ன சொல்கிறாங்க? சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அங்கே என்னது? ப்ரைவேட் செக்டரில் இது சமூக ரீதியாக பின்தங்கிய வர்க்க மக்களை பொருட்படுத்தாது, இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பப்ளிக் செக்டரில் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போடும்போது என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறேன்னா இடஒதுக்கீடு முறையெல்லாம் இருக்குது. இதே ப்ரைவேட் செக்டரில் போச்சுன்னா அங்கே வந்து இடஒதுக்கீடு முறையெல்லாம் அங்கே பின்பற்றுறதில்லை. இது வந்து டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. ஸோ ஒரு முக்கியமான வேறுபாடை வந்து நம்ம பார்த்துருக்கோம் பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா தனியார் துறையின் வரையறை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? பப்ளிக் செக்டாரை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தனியார் துறை. தனியார் துறைனா என்ன? அதோடைய வரையறை என்ன? ஓகேங்களா. தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான, அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா. அது என்னது? ஒரு தனிநபரால் என்ன பண்ணுது? அது ரன் பண்ணக்கூடியது, அதுதான் தனியார் துறை. தனியார் துறை நிறுவனங்கள் தனியார் அல்லது பொது வர்த்தக நிறுவனங்களின் அளவுகளின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. அவை 2 வழிகளில் உருவாக்கப்படுகிறது. அதாவது ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதன் மூலமாகவோ அல்லது எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியார் மயமாக்குதலின் மூலமாகவோ உருவாகிறது, ஓகேங்களா. ஸோ நியூவாக என்ன பண்ணலாம்? ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம்? பொதுத்துறை நிறுவனத்தை என்ன பண்ணலாம்? தனியார் மயமாக்குறாங்க பார்த்தீங்களா, அது மூலயமாகவும் அது உருவாக்கப்படலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறையா பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனம் பப்ளிக் செக்டார் வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரைவேட் செக்டாராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா. அது மூலயமா என்ன ஆகுது? ப்ரைவேட் செக்டார் வந்து உருவாகுது. தனியார் துறை என்பது நாட்டின் பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியாகும். பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதி என்னது? தனியார் துறை இருக்குது. இது அரசாங்கத்தை விட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. பொதுத்துறை பறந்து விரிந்து இருந்தாலும் கூட தனியார் துறையின் பங்களிப்பு தொடர்ந்து மிகப்பெரியதாக இருக்கிறது. எல்லா துறையிலும் என்ன இருக்குது? இப்போது தனியார் துறை வந்து உள்ளார வந்துருச்சு, ஓகேங்களா. ஒரு காலத்தில் வந்து பப்ளிக் செக்டாராக இருந்த நிறுவனம் என்னது? பப்ளிக்கிட்ட மட்டும், அதாவது பப்ளிக் செக்டார் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும் இருந்தது. என்னது? டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது ப்ரைவேட் செக்டாருக்கும் அது கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா, ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரயில்வே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ப்ரைவேட்டான ட்ரெயின்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து துறை, ஓகேங்களா, பேருந்துகள், அது என்னது? ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுமாதிரி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஈக்குவலாக பப்ளிக் நிறுவனத்தில், அதாவது பொதுத்துறைக்கிட்ட இருந்தது வந்து தனியார் துறைக்கும் இருக்குது, ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க இதில். பொதுத்துறை பறந்து விரிந்திருந்தாலும் கூட தனியார் துறையின் பங்களிப்பு தொடர்ந்து மிகப்பெரியதாக இருக்கிறது. இது நடுத்தர, சிறிய மற்றும் மிகச்சிறிய அல்லது நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சியால் ஏற்பட்டது. மேலும் குடிசை மற்றும் கிராம தொழில்கள் மற்றும் சிறிய அளவு தொழில்களின் உற்பத்தியின் பங்களிப்பு மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகத்தின் முக்கிய பகுதியாகும். ஸோ குடிசை தொழிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது? நம்ம பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. தேசிய உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட அதிகமாக உள்ளது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேசிய உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பு என்ன சொல்கிறாங்க? பொதுத்துறையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் செக்டாரை விட ப்ரைவேட் செக்டாரோட இது வந்து பங்களிப்பு அதிகமாக இருக்குது.
தேசிய உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட அதிகமாக உள்ளது. சாலை, கப்பல் மற்றும் விமான வழி போக்குவரத்து மற்றும் நுகர்வோர் தொழில்களில் தனியார் துறை ஆதிக்கம் செலுத்துகிறது. முக்கிய தனியார் நிறுவனங்கள் ஓகேங்களா, அதை கொடுத்துருக்காங்க. என்னென்ன? இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஓகேங்களா, ஐடி கம்பெனி. ஸோ ஆதித்யா பிர்லா நிறுவனம் ஓகேங்களா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள், டாடா குழும நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிவர்சல் நிறுவனம், ஐசிஐசிஐ பேங்க்கு, இதெல்லாம் சொல்லலாம் ஒரு முக்கியமான ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ். ஓகே, தனியார் துறையின் பணிகள். ஸோ ப்ரைவேட் செக்டார் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதோடைய பணியெலாம் என்ன பார்த்திங்கன்னா, தனியார் துறையின் முக்கிய செயல்பாடு புதுமை மற்றும் நவீனமயமாதலை உருவாக்குவதாகும். ஸோ இதை பப்ளிக் செக்டாரால் பண்ண முடியாதா அப்படின்னா அவங்களால பண்ண முடியும், ஆனால் அவங்க பண்ணுறதில்ல, அதாவது கவர்மெண்ட் பண்ணுறதில்ல ஓகேங்களா. லாப நோக்கத்தோடு இயங்க கண்டறிவதற்கும் உற்பத்தியின் புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறையில் நிர்வகிப்பதற்கும் அவர்களை தூண்டுகிறது. உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துதல் மற்றும் பராமரித்தல், இருக்கின்ற வணிகங்களை ஊக்குவித்தல், விரிவுபடுத்துதல், மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவித்தல், பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு குறிப்பாக தொழிலாளர் சந்தையின் பங்கேற்க உதவுதல் மற்றும் சமூக வணிக மற்றும் கூட்டுறவு உள்ளூர் பரிமாற்ற அமைப்புகள் மற்றும் முறைசாரா கடன் போன்றவற்றை ஊக்குவிப்பதன் மூலம் சமூக வளர்ச்சியை ஊக்குவித்தல். சிறு நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வழங்குவதன் மூலம் அளிப்பு பக்க நடவடிக்கைகளை மற்றும் தேவை பக்க நடவடிக்கைகளை கோருதல் மற்றும் நகரத்தின் முதலீட்டை இருத்தல். SMME அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. குடிசை தொழில் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் செக்டர் இருக்காங்க. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடாக இருப்பதால் விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு நாட்டில் உள்ள தனியார் துறைக்கு பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்தியாவின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் துறையான வேளாண்மை மற்றும் பால் பண்ணை தொழில், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற பிற தொடர்புடைய நடவடிக்கைகள் முற்றிலும் தனியார் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன ஓகேங்களா. இவ்வாறு முழு வேளாண்மை துறையை நிர்வகிப்பதிலும் அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு முழு உணவு விநியோகிப்பதையும் வழங்குவதில் தனியார் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் தொழில்துறையின் பெரும்பகுதி மற்றும் இலகுவான பகுதிகளில் ஈடுபட்டுள்ளது. நிலைத்த மற்றும் நிலைக்காத பொருட்கள், மின்னணு மற்றும் மின்சார பொருட்கள், வாகனங்கள், ஜவுளி, ரசாயனங்கள், உணவுப் பொருட்கள், ஒளி பொறியியல் பொருட்கள் போன்ற பல்வேறு நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தனியார் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நாட்டின் முன் சமூக மற்றும் பொருளாதார சவால்கள் மிகப்பெரியவை. கட்டமைப்பு மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் இலக்குகளை பூர்த்தி செய்ய பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீள்பார்வை ஓகேங்களா. இதோடைய ஒரு ஷார்ட் இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர், அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கான பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு அரசு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆகும். மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் 1951 தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது. தொழில்துறை சட்டம் எப்போ இயற்றப்பட்டது? 1951 ஓகேங்களா. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு 65.8% ஆண்டுகள் எனவும் பெண்களுக்கு 68.33 ஆண்டுகள் அவங்களுடைய ஆயுட்காலம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. தனிநபர் அல்லது நிறுவனங்களால் சொந்தமான கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இது டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ பப்ளிக் செக்டார்னால் என்ன, ப்ரைவேட் செக்டார்னால் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் எக்கனாமி சிலபஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் வந்து இந்த இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ பப்ளிக் அண்டு ப்ரைவேட் செக்டார் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா. பொருளியலில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம், 6th 7th 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பொருளியல் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தது 9th ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 9th and 10th பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்லாம் உள்ள இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40% பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 9th and 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளார. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நாம் பரவலாக மேம்பாடு என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். மேம்பாடுனா என்னது, இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா. இது ஒரு குறிப்பிட்ட துறையின் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் மேம்பாட்டை குறிக்கிறது. ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பதே அதன் பொருளாதார மேம்பாடு என்று அறியப்படுகிறது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. அது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது என்னது, பொருளாதார மேம்பாடு என்று அறியப்படுகிறது. இருப்பினும் இக்கருத்தாக்கத்தின் விளக்கம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதும் நபருக்கு நபர் அதன் பொருள் மாறுவதும் தொடர் நிகழ்வாக அமைகிறது. ஓகேங்களா. ஒவ்வொரு மனிதரும் மேம்பாடு பற்றிய பல்வேறு தொலைநோக்கு கருத்துக்கள். ஸோ என்னென்ன அதில் வந்து கருத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரும் தங்களின் குறிக்கோள் அல்லது விருப்பத்தை அடைய அவரவர் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறார்கள். அதே போல் ஒரு நாடு எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று மக்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இதற்கான காரணங்களை கண்டறிந்து செயல்படுத்தினால் நமது இலக்குகளை அடைவதற்கான வழிகள் நாட்டினை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். இதுவே மேம்பாடு எனப்படும். புரியுதுங்களா. மேம்பாடுன்னா என்ன, சிம்பிளாக டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா. இது வேணும் சொல்லிக்கலாம். ஸோ மேம்பாடு என்ற சொல் பல்வேறு மக்களால் பல்வேறு விதமாக உணரப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, முன் இருப்பதை விட மேம்படுத்துதல். ஸோ முன்னாடி என்ன இருந்ததோ அதை விட என்ன பண்ணுறது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். தேவையான வழிகளில் வளர்ச்சி அடைதல், முன்னோக்கி செல்லுதல், தவறினை மீண்டும் செய்யாதிருத்தல், தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண நம்ம டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ முன்னெடுத்தல், தன்னுள் வளர்ச்சி, முடிவில்லாத செயல்பாடு, தன் மேம்பாடு, செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ தன் மேம்பாடுன்னு என்னது, செல்ஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறது. வளர்ச்சிக்கான சுதந்திரம், முன்னேற்றம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே உள்ள படத்தை நீங்கள் கவனித்தால் வருமானம் தவிர மக்கள் அனைவருடைய சுயமான வளர்ச்சியை நாடுவதை அறியலாம். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் அதில் உள்ளார வரல. ஓகேங்களா. உயர்ந்த வருவாய், தரமான கல்வி, நல்ல உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை, நிலைத்த சமவாய்ப்பு போன்றவை வாழ்க்கை தரத்தின் மேம்பாட்டை குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஒருத்தரோட இன்கம் மட்டும்தான், வருமானம் மட்டும்தான் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் எல்லாமே அவங்களுடைய மேம்பாடை தான் குறிக்குது. பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதிய தொழில்நுட்பங்களோடு முறையோடு ஏற்றுக்கொள்வதாகும். பொருளாதார மேம்பாடு என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிக்கிறது. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. நிகர நாட்டு உற்பத்தி NNP, தனிநபர் வருமானம் PCI, வாங்கும் திறன் சமநிலை PPP, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI,
ஆகியவை பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகளாகும். இதெல்லாம் தான் என்னது, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணிகள் அமையுது. என்னென்ன? நிகர நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஆகியவை தான் பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகள். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட புவியியல் எல்லைக்குள் நடத்தக்கூடிய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு. ஓகேங்களா? அதுதான் உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு என்னன்னு பார்த்தோம். அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது, நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. இது நாட்டு வருமானம் என்றும் அறியப்படுகிறது. நாட்டு உற்பத்தி தான் ஒரு நாட்டோட உண்மையான ரெவன்யூ. தனிநபர் வருமான உயர்வு எப்போதும் மொத்த உண்மையான உற்பத்தியின் உயர்வு என்று பொருள்படும். எனவே தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடாகும். ஓகேங்களா? பெர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வருமானம் தான் ஒரு நாட்டோட என்ன பண்ணுது, டெவலப்மெண்ட்டை குறிக்குது. ஸோ நாடுகளின் மேம்பாட்டை அளவிடுவதற்கு வருமானம் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதிக வருமானம் கொண்ட நாடுகள் குறைவான வருமானத்தை கொண்ட நாடுகளை விட அதிக வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? எனவே நாட்டு வருமானமே பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுகிறது. தலா வருமானம்னா என்ன? ஓகேங்களா? ஸோ நாடுகளின் வளர்ச்சியினை ஒப்பிட மொத்த வருவாயை கணக்கிடுவது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்க முடியாது. ஓகேங்களா? ஏனெனில் ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு வித மக்கள் தொகை காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் என்ன பண்ணுறான், ஒரு பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரி அவங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும். அவங்க தனிநபர் ஈட்டக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்குது. ஒரு நாட்டோட ஜிடிபி அதிகமாக இருக்குது. மொத்த நாட்டு வருமானம் அதிகமாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணுறான், அது என்னது, ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் தொகையோட வேறுபாடு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நாட்டின் மொத்த வருவாயை ஒப்பிட்டு சராசரி தனிநபர் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது என்று சொல்ல முடியாது. ஒரு நாட்டில் உள்ள மக்களை விட வேறொரு நாட்டில் உள்ள மக்களிடையே அதிக வருமானம் உள்ளதா? எனவே நாட்டின் தலா வருமானத்தை கணக்கிட நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க வேண்டும். சராசரி வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்காக அமெரிக்கா டாலரில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ எதில் கணக்கிடப்படுறோம்? அமெரிக்கா டாலரில் மட்டும்தான் அதை கணக்கிடுறாங்க. அடுத்தது பாருங்கள், தலா வருமானம். அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உலக வங்கியின் அறிவிக்கையின்படி நாடுகளின் வருமான அளவீடுகள் கீழ்கண்டவாறு புதிதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2017-18 நிதியாண்டில் இருந்ததை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாடுகளின் வகை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. குறைந்த வருவாய் உள்ள நாடு, குறைந்த நடுத்தர வருவாய் உள்ள நாடு, உயர் நடுத்தர வருவாய், உயர்ந்த வருவாய். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தலா வருமானம் அமெரிக்க டாலரில் வரையறுத்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான். ஸோ www.worldbank.organizationல இந்த இது நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. தலா வருமானம். வாங்கும் திறன் சமநிலை. ஓகேங்களா? ஸோ வாங்கும் திறன் சமநிலை என்பது ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கேற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதே அளவிலான பொருட்களையும் வாங்குவதற்கு தேவைப்படுகிறது. வாங்கும் திறன் சமன்பாட்டின் நுட்பம் என்பது இரு நாடுகளின் 2 நாணயங்களுக்கிடையேயான பரிமாற்றம். அந்தந்த நாடுகளில் உள்ள 2 நாணயங்களின் துல்லியமான வாங்கும் திறனை வெளிப்படுத்த தேவை என்பதை மதிப்பிடுவதற்கு உதவுகிறது. சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. மேலும் சீனா முதலிடத்திலும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் 2வது இடத்திலும் உள்ளன. ஓகேங்களா? ஸோ வாங்கும் திறன். ஓகேங்களா? கன்சியூம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம
கன்சியூம் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாங்கும் திறன் வந்து யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். அமெரிக்கா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. செகண்ட் இடத்துல என்ன இருக்குது? சைனா. தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குது? இந்தியா இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடு. எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மனித வளங்கள் அவசியமாகும். உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே மனிதவள என்று குறிக்கிறது. மனிதவள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதாகும். எனவே மனித வளத்தில் கல்வி மற்றும் உடல்நலத்திற்கு செய்யப்படும் முதலீடு எதிர்காலத்தில் உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தைக்கு அளிக்கப்படும் நல்ல கல்வி, சிறந்த சுகாதாரம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு அதிக வருமானம் பெறக்கூடிய முதலீடு ஆகும். ஸோ ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம நல்ல கல்வி கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? ஹெல்த்து வந்து நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நிறையா ஃப்யூச்சரில் வந்து அவங்க நிறைய ஏர்ன் பண்ண முடியும், அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர்களின் உற்பத்தியின் மூலம் சமூகத்திற்கு பெரும் பங்களிப்பு தந்து அதிக வருமானம் அளிக்க முடியும். மனித வளர்ச்சி குறியீடு என்பது சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது. கடந்த காலங்களில் பொருளாதார வல்லுநர்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் விகிதத்தை மக்களின் உடல் உழைப்பை மூலதனம் ஆக்குவதன் மூலமே முதலீட்டை அதிகரிக்க முடியும் என்று நம்பினர். ஆனால் மனித உழைப்பின் முதலீடு என்பது உடல் நலத்தின் மீது செயல்படும் முக்கியமான முதலீடு என்பதை பின் நாடுகளில் அவர்கள் உணர்ந்தனர். ஓகே, ஸோ அவனுடைய ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் பின்னாடி வந்து அவங்க வந்து உணர்கிறாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் நம்ம ஃபுல்லாக கொடுத்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? கல்வி அறிவு எல்லாம் கொடுத்தாலுமே அவங்க வந்து ஹெல்த்தில் வந்து அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் விட்டோம்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் என்னது, ஒருத்தருக்கு ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது நிலையான மேம்பாடு அப்படின்னா என்ன? ஓகேங்களா, நிலையான பொருளாதார மேம்பாடு என்பது தற்போதுள்ள சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடைய வேண்டும். எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்காக எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. சுற்றுச்சூழல் சீரழிவின் விளைவுகள் தேசிய மாநில எல்லைகளுக்கு உட்பட்டது மட்டுமல்ல, அறிவியல் அறிஞர்கள், பொருளாதார வல்லுநர்கள், தத்துவவாதிகள் மற்றும் பிற சமூகவியலாளர்கள் போன்றோர் ஒன்று சேர்ந்து உழைப்பதன் விளைவாக நிலையான மேம்பாடு அமையும். இயற்கை வளங்களை புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க தகாத வளங்கள் என இரு வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா, அது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நேச்சர், ஓகேங்களா, நேச்சர் வந்து என்ன பண்ணலாம்? நம்ம புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்களும் இருக்குது, புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்களும் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காடுகள். ஓகேங்களா, காடுகள் என்ன பண்ணுறோம்? புதுப்பிக்கக்கூடியது. ஒரு மரத்தை வெட்ட என்ன பண்ணுறோம்? அதுக்கு பதிலாக நிறைய மரங்களை நம்ம நட முடியும். ஓகேங்களா, இதே பார்த்தீங்கன்னா மலைகள். ஓகேங்களா, மலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இயற்கை வளம். அந்த மலைகள்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ண முடியாது? திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, புதுப்பிக்க முடியாது. ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இயற்கை வளங்களை. ஒன்று என்னது? புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளம், புதுப்பிக்கத்தகாத இயற்கை வளம். அது என்னென்னா, புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளம் என்னது? சூரிய சக்தி. ஓகேங்களா, ஸோ நம்ம எவ்வளோ சூரிய சக்தி என்ன தான் நம்ம கன்சியூம் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? அது ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளம். புதுப்பிக்க இயலாத வளங்களை புதுப்பிக்க இயலாது. எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோல். இதெல்லாம் என்ன ஆகும்? நம்ம திருப்பியும் புதுப்பிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? எடுக்க என்ன பண்ணிடுறோம்? அது வந்து காலி ஆகிக்கிட்டே தான் வரும். ஓகேங்களா, தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்கள் அதெல்லாம். ஸோ நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்க தகுந்த வளங்களில் ஒரு எடுத்துக்காட்டாகும். வளங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக செலவு செய்துவிட்டால் எவ்வாறு நிலையான மேம்பாடு சாத்தியமாகும்? ஓகேங்களா என்ற கேள்வி எழுகிறது. புதுப்பிக்கத்தகாத வளங்கள் பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்த பிறகு தீர்ந்துவிடும். ஸோ நம்ம பெட்ரோல் எடுத்து என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுறோம்? அது அழிந்துவிடும். மேலும் அவற்றை உருவாக்க இயலாது. நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். பொதுவாக மேம்பாடு அல்லது முன்னேற்றம் பற்றிய கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது.
சமூக உறுப்பினராகவும் தனிப்பட்ட நபராகவும் நாம் செய்ய வேண்டிய பாதை, நம் பங்கு மற்றும் இலக்குகள் பற்றி தெளிவான கருத்துக்களுடன் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். இதன் தலைமையகம் புதுடில்லியில் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாடு அமைச்சகம் அதுக்கு பொறுப்பாகுது. ஓகேங்களா? இது எங்கே இருக்குது? புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் உள்ளது. ஸோ நம்ம மேம்பாடு டெவலப்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்வி அறிவு. ஓகேங்களா? ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மாநிலத்தோட கல்வி அறிவு, பாலின விகிதம், உயர்கல்வி சேர்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு. ஓகேங்களா? இது டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா லெவலில். ஓகேங்களா? என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு வீதம் ஆந்திர பிரதேசத்தில் 67.02%, கர்நாடகாவில் 75.36%, கேரளாவில் 94%, குஜராத்தில் 78.03%, உத்தரப்பிரதேசம் 69.72%, தமிழ்நாட்டில் என்னது 80.09% இருக்குது. ஸோ டோட்டல் இந்தியாவில் 74.04% இந்தியா என்ன சொல்கிறாங்க, கல்வி அறிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த ஸ்டேட் அதிகமாக இருக்குது பாருங்கள், கேரளா 94% என்ன பண்ணுறாங்க, கல்வி அறிவில் அவங்க முன்னோக்கி இருக்கிறாங்க. அடுத்தது பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு தலா பெண்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ 1000 பேருக்கு ஆண் பெண் விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ 1000 ஆண்களுக்கு பெண்களினுடைய விகிதம். ஸோ 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா ஆந்திராவில் என்ன பண்ணுறாங்க, 993, கர்நாடகாவில் 973, கேரளாவில் 1084, குஜராத்தில் 919, உத்தரப்பிரதேசம் 912, தமிழ்நாட்டில் 996. ஓவரால் இந்தியாவில் 943. அதாவது 1000 ஆண்களுக்கு 993 பெண்கள் எங்கே இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க. அதே மாதிரி எங்கில் பாலின விகிதம், பெண்களுடைய விகிதம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1000 ஆண்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 1084 பெண்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் விகிதம் இருக்குது. ஓவரால் இந்தியாவில் 943%. அடுத்தது உயர்கல்வியின் சேர்க்கை. ஓகேங்களா? ஸோ 2015-16ஆம் ஆண்டோடைய கணக்கில் இது சொல்லிடுறாங்க. 2011ஆம் ஆண்டு கிடையாது. அதுக்கப்புறம் என்னது, உயர்கல்வி சேர்க்கைக்கான ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எப்போ 2015-16. அதோடைய அடிப்படையில் ஆந்திர பிரதேசில் 30.8%, கர்நாடகாவில் 26.1%, கேரளாவில் 30.8%, குஜராத்தில் 20.7%, உத்தரப்பிரதேசில் 24.5%, தமிழ்நாட்டில் என்னது 44.3%. ஓவரால் இந்தியாவில் 24.5% உயர்கல்வியின் சேர்க்கை இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எங்கே அதிகமாக இருக்குது உயர்கல்வி, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு கொஷின் இதில் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்து வச்சுட்டா போதும். ஓகேங்களா? ஸோ ஆண்களுக்கு பெண்கள் வீதம் அதிகமாக இருக்கிறது கேரளா. ஓகேவா? கம்மியாக இருக்கிறது எங்கே இருக்குது, 912. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ். ஸோ அந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது யார் வெளியிட்டிருக்காங்க, நிதி ஆயோக். ஓகேங்களா?
நம்ம இந்த இயற்கை வளங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்கத்தகாத வளங்கள். ஓகேங்களா, தாவரங்கள், விலங்குகள். ஸோ இந்த மரம்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அழித்தாலும் அதை புதுப்பிச்சுக்கலாம். விலங்குகள் அதே மாதிரி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வளங்கள். இதெல்லாம் என்னது, கனிமங்கள், ஓகேங்களா, மண், ஓகே, மலைகள், புதைப்படிவ எரிபொருள்கள், பெட்ரோலியம், கேஸு, இதெல்லாம் என்னது, புதுப்பிக்கத்தகாத வளங்கள். ஒரு டைம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா, அது தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு முடியாது நம்மளால். ஓகேங்களா, அதே மாதிரி நீர்மட்டம் குறையிறது. ஓகேங்களா, அது என்ன பண்ணலாம், நம்ம நீரை வந்து என்ன பண்ணுறோம், நிறைய யூஸ் பண்ணாலும் அது பல வழிகளில் நம்ம என்னது அந்த நீர்மட்டத்தை உயர்த்த முடியும். ஓகே, மரங்கள் நிறையா நடுறது, அது மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம நீர் வளத்தை நம்ம என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க, புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மாசற்ற மற்றும் சுற்றுச்சூழல் நலமாக காக்கிறது. இந்த வளங்கள் புதுப்பிப்பதற்காக ஒரு குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டு சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், மரம், காகிதம். ஓகேங்களா, புதுப்பிக்க இயலாத வளங்கள், புதுப்பிக்கத்தகாத வளங்கள் சூழலை மாசுபடுத்தவும் சேதப்படுத்தவும் செய்கிறது. இந்த வளங்கள் உருவாகுவதற்கு பல நூறு ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. எடுத்துக்காட்டு உலோகங்கள், கண்ணாடி, புதைப்படிவ எரிபொருள்கள், நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு, டீசல், இதெல்லாம் புதுப்பிக்கத்தகாத வளங்கள். நிலையான மேம்பாட்டு கொள்கை அப்படின்னா என்ன? ஓகேங்களா, மரபுசார வளங்களை பயன்படுத்துதல். இந்தியாவின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய அனல் மின்சாரம் மற்றும் புனல் மின்சார நிலையங்களை சார்ந்திருக்கிறது. இந்த இரண்டு உற்பத்தி நிலையங்களும் பாதகமான சுற்றுச்சூழல் தாக்கத்தை கொண்டுள்ளன. அனல் மின் நிலையம் சூழலை மாசுபடுத்தும், அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. இங்கே பார்த்திங்கன்னா இந்தியாவின் சூரிய சக்தி. ஓகேங்களா, ஸோ சூரிய சக்தி என்பது சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை நேரடியாக சூரிய ஒளியின் மின்னழுத்த செயல்கள் மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதாகும். சூரிய ஒளி தகடுகள் சூரிய ஒளியினை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேதிவினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுகிறது. சூரிய மின் தகடு அமைப்பின் மூலம் வீடு மற்றும் அலுவலகத்துக்கு தேவையான மின்சாரம் தயாரிக்க முடியும். இந்த சூரிய மின் சக்தி அமைப்புகள் பெரும்பாலும் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களின் மின் செலவை குறைக்க அவர்களால் நிறுவப்படுகின்றன. ஓகேங்களா, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா, கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன ஆகுது, நம்ம நிறைய இயற்கை வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம், அழிக்கிறோம். ஓகேங்களா, இயற்கை மாசுபாடு அடையுது. அதே பார்த்திங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம், ஓகேங்களா, சூரிய ஒளியை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுறது இல்லை. ஓகேங்களா, அதை சொல்ல வராங்க. சூரிய சக்தி உற்பத்தி தொழில் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஓகேங்களா, சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் என்ன பண்ணுறோம், ரொம்ப டெவலப்பிங் ஆகிட்டே இருக்குது. தமிழ்நாடு அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு சோலார் பேனல்ஸ் கொண்ட மாநிலமாக உள்ளது. இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னிலையில் உள்ளது. ஓகேங்களா, தமிழகத்தில் 2017ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் 1697 மெகாவாட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு மின்சாரம் உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. எது மூலயமா, சோலார் சிஸ்டம் மூலயமா. ஓகேங்களா, ஸோ 2017ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ மெகாவாட் எடுத்திருக்காங்க, 1697 மெகாவாட் வந்து சோலார் சிஸ்டம் மூலயமாக, சூரிய சக்தி மூலயமாக மின்சாரம் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கை. ஓகேங்களா, இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் என்னென்ன வச்சுருக்கோம், சுற்றுச்சூழல் கொள்கைகள். இந்தியா தன் சுற்றுச்சூழல் கொள்கைகளை கட்டுப்படுத்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டு வந்துள்ளது. ஓகே, இந்தியா தன் சுற்றுச்சூழல் கொள்கைகளை கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டு வந்துள்ளது. ஓகேங்களா, காற்று, நீர் மாசுபாடு, கழிவு மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற சிக்கல்களை பாதுகாக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியா குறைந்த வளங்களுடன் பொருளாதார மேம்பாட்டை அடைய பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. நிலையற்ற காலநிலை, குறைந்த வளங்கள், வெளிக்காரணிகள் போன்றவற்றை எதிர்கொண்டு அணுகுமுறைகளின் மாற்றம் செய்து இந்தியா தனது பாதையில் சவால்களை சந்தித்து நிலையான மேம்பாட்டை அடைந்துள்ளது. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்புகள், நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் கூடுதல் அதிகாரங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளது.
ஓகேங்களா. இப்போ இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம்லாம் ஓகேங்களா நிறையா சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த மலைகள் வெட்டுறது, காடுகள் அழிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தின் தலையீடுகள்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதனால் இயற்கையை பாதுகாக்க முடியுது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51A ஓகேங்களா ஜி, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என்று வலியுறுத்துகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு என்னது, 51A ஜி ஓகேங்களா. ஸோ நாட்டின் பொருளாதார மேம்பாடே வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இதன் பொருள் மக்களுக்கு அதிக வருமானம், திறன்மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து, உணவு, வறுமையற்ற நிலை மற்றும் சம வாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்துவதாகும். இதற்கான சட்டங்களை உருவாக்குவதே இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகள் ஆகும். ஸோ இந்தியாவில் இருக்கிற சுற்றுச்சூழல் சட்டங்கள்லாம் என்னென்ன ஓகேங்களா. ஸோ நிறைய சட்டங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தேசிய பசுமை தீர்ப்பாணைய சட்டம் 2010 ஏற்றுனாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் ஓகேங்களா. இது என்னது, தேசிய பசுமை தீர்ப்பாணைய சட்டம். 2 பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002 இது ஏற்றுனாங்க. பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல். அடுத்தது சுற்றுச்சூழல் சட்டம், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ஏற்றுனது. இது என்ன பண்ணுறாங்கன்னா செயல்பாடு, இதோட செயல்பாடு என்னது, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான அதிகாரம் வழங்குதல். அடுத்தது 4வது வன பாதுகாப்பு சட்டம் 1980. இது என்ன செயல்பாடு, இதோட செயல்பாடு என்னென்னா காடுகள் அழிக்கிறத தடை செய்யுது மற்றும் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வளர்த்தலை ஊக்குவிக்கிறது. அடுத்து 5வது நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் ஓகேங்களா 1974. அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை மீட்டு பராமரித்தல். அடுத்தது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது ஓகேங்களா. ஸோ மொத்தம் 6 இருக்குது. இந்த 6 சட்டங்கள் படித்து வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. இந்த இயர் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தேசிய பசுமை தீர்ப்பாணைய சட்டம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980, நீர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் மாசுபடுத்துதலை தடுத்தல் 1974, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இது என்ன பண்ணலான்னா ஒரு ஆர்டர் வைஸில் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னது 1972, அப்புறம் 2 வருஷம் கழித்து 74 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் கழித்து 1980, அடுத்தது 6 வருஷம் கழித்து 1986 ஓகேங்களா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் தான் கேப்பு. அதுக்கப்புறம் 2002, 2010 ஓகேங்களா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஓகேங்களா. இப்போ தமிழ்நாடு மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த மேம்பாடு, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாடு குறைந்த காலகட்டத்திற்குள் மிக விரைவான வளர்ச்சியை எட்டிய சில மாநிலங்களில் ஒன்று ஓகேவா. குறைந்த காலகட்டத்தில் மிக பெரிய வளர்ச்சியை பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை போன்ற மிக மோசமான நிலையிலிருந்து மிக வேகமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தற்காலத்தில் தமிழ்நாடு துணிச்சலான சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்தது. அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு வழங்கும் திட்டம், சுகாதார மையங்கள், சாலை வசதிகள், பொது போக்குவரத்து, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வழங்கல் போன்ற பல திட்டங்களை நம்ம சொல்லலாம். ஓகே. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இன்று சிறப்பான பொது சேவைகள் உள்ளது. அந்த சேவைகளில் பெரும்பாலானவை பாகுபாடின்றி அனைவருக்கும் கிடைக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். வளர்ச்சி பாதையை பொறுத்தவரை தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களிடையே பொதுவான ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. இறுதியாக ஒரு முக்கியமான ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மனித திறன்களை பயன்படுத்தாமல்
இந்த விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முயன்ற பெரும்பாலான இந்திய மாநிலங்களை விட மனித திறன்களை பயன்படுத்திய தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகமாகும். வறுமை நிலையும் பெரும்பாலான மாநிலங்களை விட ஒப்பீட்டளவில் குறைவாகவும் பொருளாதார வளர்ச்சியானது சமூக நலத்திட்டங்களை சாத்தியப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியும் மக்கள் ஆதரவும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்படுவதே முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அன்சர்டன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் புத்தகத்திலிருந்து நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமர்த்தியா சென் வந்து அதை சொல்லியிருக்கார். ஸோ இவர் தான் அமர்த்தியா சென். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இதோடைய என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேம்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் வளர்ச்சியை குறிக்கிறது. ஓகேங்களா? பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. நிகர நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், வாங்கும் திறன், சமநிலை, மனித வளர்ச்சி குறியீடு ஆகியவை பொருளாதார மேம்பாட்டின் குறிக்கோள்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிகர நாட்டு உற்பத்தி, தலா வருமானம், வாங்கும் திறன், சமநிலை, மனித வளர்ச்சி குறியீடாகவே பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளங்கள் அவசியமாகும். நிலையான பொருளாதார மேம்பாடு என்பது தற்போதுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் முன்னேற்றத்தை சேதப்படுத்தாமல் செயல்பட வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட வேண்டும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வனவிலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அனல் மின் நிலையங்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த உள்ளார நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது நிறைய உள்ளார வந்து டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா?